அது கர்நாடக மாநிலத்தோடு நிற்கும் பிஜேபி. காங்கிரஸ் கர்நாடக மாநிலத்துக்காக நிற்கும். ஆனா இங்கே வரும்போது காவிரியை பற்றி பேசாது, கச்சத்தீவை பற்றி பேசாது, முல்லை பெரியாற்று உரிமையை பற்றி பேசாது. ஏன்னா நாங்க எங்களுக்கு எது இல்லைன்னாலும் பரவாயில்ல, நாங்க ஓட்ட போட்டுருவோம். அதனால எங்களுக்கு அந்த புரிதலோ அந்த தெளிவோ அந்த கோபமோ அந்த வழியோ இருந்தா நாங்க ஏன் இதை இப்படி அவங்க அச்சம் இல்லாம இதை பேச முடியும்? எப்படி பேச முடியும்? சட்டசபை தேர்தல் வரும்போது அம்மா வானதி சீனிவாசன் அரசு கொண்டு கொடுக்கும் இந்த தீர்மானத்தை எதிர்த்து பேச முடியுமா? இது ஒப்புக்கு தீர்மானம், இது ஒரு வெற்றி தீர்மானம் இல்ல, வெற்று தீர்மானம். அது உலகத்துக்கே தெரியும். சரி, மீட்டர் சொல்லுங்க. எத்தனை தீர்மானம் உங்களுக்கு காட்டணும்? நீட்டு தேர்வுக்கு எதிரான தீர்மானம் எத்தனை தீர்மானம் உங்களுக்கு காட்டணும்? நான் 30க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள், அதை நிறைவேற்ற குழுக்கள். எந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு? நீங்க வழக்காடு மன்றத்தில் தமிழ்ல வழக்காடுகிற உரிமைக்காக சட்டமே இயற்றினீங்கல்ல, அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கா? குடியரசுத் தலைவர் ஒற்றை மகனின் கையெழுத்துக்காக ஒரு தேசினத்தின் உரிமை உறங்குதா இல்லையா? உறங்குது. நீங்களே 2 குடியரசுத் தலைவரை கொண்டு வந்தீர்களா இல்லையா? அம்மையார் பிரதிபா பாட்டீல், பிரணாப் முகர்ஜி 2 பேரையும் தேர்வு செய்த பெருமக்கள் யாரு? இதே திமுக. அன்னைக்கு ஒரு குறைந்தபட்ச அழுத்தம், என் நிலத்தில் என் நாட்டு நீதிமன்றத்தில் என் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமை, அந்த சட்டத்திற்கு ஒரு கையெழுத்து போடுங்க, அதை ஆமோதிச்சுட்டு நீங்க அதை ஆதரிச்சு கையெழுத்து போடுங்க, சரின்னு கையெழுத்து போடுங்க நீங்க சொன்னீங்களா? சொல்லுங்க. அப்ப நீங்க தீர்மானங்கள், இந்த தீர்மானம் எத்தனை தீர்மானம் உங்களுக்கு வெற்றி தீர்மானமா வந்திருக்குது? சொல்லுங்க, எத்தனை தீர்மானம் வந்திருக்குது? சரி, இப்ப இந்த தீர்மானத்தை நீங்க சொல்ற மாதிரியே நம்ம வரவேற்போம். எப்ப திருப்பி எடுப்பீங்க? இந்த கச்சத்தீவு பிரச்சனை நேத்து வந்தது இல்லையே. நீங்க ஆட்சிக்கு 4 ஆண்டு முடிஞ்சிருச்சா, 5வது ஆண்டு வருது, அடுத்து தேர்தல் வருது. இந்த 4 ஆண்டுகள் அந்த பிரச்சனை இருந்துகிட்டு தானே இருந்தது. ஒரு சங்கிலியில 12 மீனவனை கைது செஞ்சு இழுத்துட்டு போனான்ல. ஆடு மாடை கூட தனித்தனி கயிறுல கட்டி இழுத்துட்டு போவோம். ஆனால் ஒரே சங்கிலியில 12 மீனவனை கட்டி இழுத்துட்டு போன காட்சி இருக்குல்ல. அப்ப உங்க கண்டனம் என்ன? உங்க கடுஞ்சொல் என்ன? உங்க எதிர் விவாதம் என்ன? கருத்து என்ன? எத்தனை ஆண்டுகளா அந்த கச்சத்தீவு பிரச்சனை இருக்குது? எடுத்து கொடுத்தது காங்கிரஸ். கொடுக்கும் போது இங்க அதிகாரத்தில் இருந்தது நீங்க. அன்னைக்கு இந்த செயல் கொடுமையானது வரலாற்றில் பெரும் துரோகமாக அமையும் எதிர்த்து பேசின ஒரே மகன் எங்க தாத்தா மூக்கைய தேவர் தான். லட்சக்கணக்கான மக்களை கூட்டி மாநாடு போடுறீங்களே, கச்சத்தீவு மீட்புக்கு ஒரு மாநாடு பேரணி அப்படி நடத்தி அழுத்தம் கொடுத்தீங்களா? 40 உறுப்பினர்கள் வச்சிருக்கீங்க நாடாளுமன்றத்தில். மூலெல்லாம் உங்க கட்சி, உங்க ஆதரவு கட்சிகள் தான். நீங்க எதிர்குரல் அங்கே எழுப்பி பேசி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி, ஒரு பேசு பொருளாக்கி, அதை ஒரு கருத்தாக்கம் உருவாக்கி அதை எடுக்கிறதுக்கு எதுவும் வேலை இருக்குதா? தேர்தல் வரும்போது 24 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது ஐயா மோடி திடீர்னு கச்சத்தீவு மீட்பை பத்தி பேசலையா? அது நடந்துச்சா? நாம் போராடலாம், அதிகாரமற்ற மகன். நீங்க கேள்வி கேட்கலாம், கருத்து சொல்லலாம், உங்களோட அதிகாரம் இல்லை. நாட்டின் மிக உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களை கச்சத்தீவு மீட்க போராடுவோம்னா அது வேடிக்கையா இல்லையா? என் மீனவனை ஒழுங்க கடல் எல்லைகளை மீன் பிடிக்கவில்லைன்னா உன்னோட பொருளாதார தடை விதிப்பேன், வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில் தொடர்பு போன்ற ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் சொன்னா இத்தினீண்டு நாடு பயந்துட மாட்டானா? அப்புறம் அவன் உங்களை மதிக்கல. அவன் தான் சீனா தயவுல போயிட்டானே. உலகத்துக்கு உங்களுக்கு தெரியாதா? நீங்க தெரியாத உங்கள் ஊடகவியலாளர் உங்களுக்கு தெரியாதா? முழுக்க சீனா ஆக்கிரமிச்சு நிக்குதுங்கிறதுல ஏற்கிறீங்களா?